ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? சங்கீதம் 44 வசனம் 24. பாருங்கள், இந்த இடத்துல தாவீது கேட்குறாரு, எல்லா இடத்துலையும் எங்களை மறைச்சிடாதீங்கப்பா, உங்கள் முகத்தை ஏன் மறைக்காதீங்கப்பா, நான் சிறுமை எளிமையமானவன் அப்படிலாம் சொல்லி தாழ்மையோடு சில இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். இங்கே கேள்வி கேட்குறா, ஏன் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சி எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் ஏன் மறந்து விடுறீர் அப்படின்னு சொல்லி. நம்ம கூட சில வேளை என்ன பண்ணுறோம், என்ன ஆண்டவரே ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டீங்க, நான் மட்டும் என்னப்பா செஞ்சேன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேள்வியோட ஆண்டுகிட்ட நம்ம போராடுறவங்களாக இருக்கிறோம். ஆனால் அநேக வேளை என்ன பண்ணுறோம், தாழ்மையோட அப்பா நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் உரிமையோடு கேட்குறான், ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன்னு சொல்லி. அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள், ஆண்டவரே விழித்துக்கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதரும் அப்படின்னு கேட்குறா. ஏன்ப்பா நீங்கள் தூங்குறீங்க, தூங்குறது போல தான் இருக்கிறாரு, ஆனால் தூங்கலை. ஆனால் இவன் கேட்குறான், தாவீது கேட்குறாரு, ஏன் நீங்கள் நித்திரை பண்ணுறீங்க, எழுந்துருங்க, எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையே சொல்கிறார், ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் அப்படின்னு கேட்குறார். பார்த்தீங்களா, ஏன் என்ற கேள்வி நம்ம கூட அதிகமாக கேட்குறவங்களா இருக்கிறோம். சங்கீதம் 42:9 பாருங்களேன், 42:9, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்ற ஒரு கேள்வியை அவர் கேட்குறத பார்க்குறோம். அதே மாதிரி சங்கீதம் 22:1 கூட பாருங்கள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்குன்னு சொல்லி இங்கே தாவீது தான் கேட்குறாரு. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்குது. இயேசுவும் சிலுவையில் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிதாவின் முகம் மறைக்கப்படுவது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், இயேசு கூட பிதா கிட்ட ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல தாவீது உரிமையோடு கூட கேட்குறான். நீங்களும் நானும் கூட இப்படி கேட்கும்போதே ஆண்டவர் சொல்வார், இல்லை மகனே, நான் என் முகத்தை உனக்கு மறைக்கலை, உன்னுடைய சிறுமையும் உன்னுடைய நெருக்கத்தையும் நான் மறந்து போகிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்தவர் சொல்லுவார். பாருங்கள், ஏன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற, எழுந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா, சங்கீதத்தில் 42 இந்த இதே சங்கீதம் 44:23 வசனத்தில். அப்படிதான் ஒரு நாள் சீஷர்களோடு இயேசு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அவர் தூங்குவது போல இருந்தார், நித்திரையாக இருந்தார், தலையணை வைத்து அடித்தளத்தில் நித்திரையாக இருந்தார். அப்போ காற்றும் கடலும் அதிகமாக வீசின உடனே, அலைக்கழித்த உடனே கடல் அப்படியே கப்பல் கவிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் உடனே போய் சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, சீக்கிரமாக எழுந்துருங்க, ஆண்டவரே எழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவரை போய் நித்திரை பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க போய். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், அவர் கேட்குறார், ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இன்னொரு இடத்துல கேட்குறார். இந்த இடத்துல ஏன் பயப்பட்டீர்கள் கேட்குறார். இந்த அருமையான வேளையில் இந்த ஏன் என்ற கேள்விக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுக்குறா. நான் என் முகத்தை உனக்கு மறைக்கலப்பா, ஏன் என்னுடைய முகத்தை உம்முடைய முகத்தை எனக்கு மறைச்சிங்கன்னு கேட்ட தாவீது கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் என் முகத்தை உனக்கு மறைக்கலை, நீ சிறுமையும் எளிமையுமான நெருக்கத்தையும் மறந்து விடுற தேவன் அல்ல என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மான்கள் நீருடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர், கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர், எதிரிகளால் ஒடுங்கி நிதமும் துக்கத்தால் திரிவதேனோ, எதிரிகளால் ஒடுங்கி தினமும் துக்கத்தால் திரிவதேனோ. சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, சத்ருவால் நெருக்கப்பட்டு தினமும் துக்கத்தோடு நாங்கள் திரியும்படியாக ஆண்டவரே நீரே எங்களை மறந்தீர் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே தகப்பனே, கத்தா ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து போட்டு என்று சொன்னபோது நீர் ஆண்டவரே சிறுமையும் எளிமையும் நெருக்கத்தில் இருக்கிற உன்னை நான் மறக்க மாட்டேன், நான் என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன்
ஆமேன். இந்த காலை வேளையில் எங்களை பார்த்து சொல்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனுக்காய் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எப்பொழுதும் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மத்தேயு 10:36. இன்றைய கேள்வி: எவை குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது? எவை குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது?